கிச்சனை நீட்டாக அழகாக வச்சுருக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி 10 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நீட்டாக கிச்சனை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிச்சன் எப்போவுமே பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் பளபளன்னும் இருக்கும். இது வந்து மொத்தமாக செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பையன் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் எல்லோரும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எடுத்து சமைக்கும் போது வந்து ஓரளவுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியும். ஸோ அப்படியே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அதாவது இடத்துல வச்சுட்டு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ செய்கிற பாத்திரத்தை அப்பப்போ வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லா பாத்திரத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நான் எப்போ பாத்திரம் வாஷ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த சிங்கை வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். ஏன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த ஓரத்தில் போய் தங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கவே நல்லா இருக்காது, ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டைமும் இந்த மாதிரி நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சிங்க்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, சீக்கிரம் அந்த அடைச்சிக்கிற ப்ராப்ளம் அதெல்லாம் தண்ணி போகாமல் இருக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கிளீனிங். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து கிளாஸ் டாப்பு விடியமோடது நான் வாங்கி 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பெஷலாக எந்த லிக்விடும் யூஸ் பண்ணுறது இல்லை, நார்மல் விம் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். விம் ஜெல்லை ஒரு ஸ்க்ரப்பரில் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சமைக்கும் போது நிறைய எண்ணெய் கரை இதெல்லாம் பட்டிருக்கும். இந்த எண்ணெய் பிசுறு இதெல்லாம் போகிறதுக்காக கண்டிப்பாக விம் ஜெல் யூஸ் பண்ணால் சீக்கிரம் போயிடும். அதை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து சூப்பராக பளபளன்னு இருக்குது. மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி. கேஸ் ஸ்டவ்வை கண்டிப்பாக தூக்கி விட்டு அடியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிந்தி இருக்கும், அதையும் டெய்லி நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மேலே வைக்கிற இந்த கேஸ் ஸ்டவ் மேலே வைக்கிறது இந்த ராடெல்லாம் வந்து நான் டெய்லிலாம் வாஷ் பண்ண மாட்டேன். ஒரு 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன். டெய்லி வந்து சும்மா வந்து இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு வச்சுப்பேன். சப்போஸ் வந்து குக்கர் பொங்கி பால் பொங்கி அந்த மாதிரி ஏதாவது பொங்கி இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு மட்டும் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அதை தவிர ஸ்டவ்வை வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. என்னோட கவுண்டர் டாப் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஸ்டவ் பக்கத்துலேயே நான் ஒரு ஸ்டாண்டு வச்சு டெய்லி யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரே எல்லாத்தையும் மூவ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் தொடச்சி பார்க்குறதுக்கு வந்து நமக்கு குப்பை இல்லாத மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய டஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் தொடச்சி அந்த இடத்துல வச்சுருவேன். இது வந்து நான் டெய்லி பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிடுவேன். இது எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த உப்பு ஜாடி எல்லாத்தையும் அது மேலே இருக்க எண்ணெய் பிசினை எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஆயில் ட்ரேயில் இருக்க பாட்டில், நெய் வைக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே ஒரே டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கிச்சன் பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் சீத்ரூ லிட் இருக்கிற அஞ்சரை பெட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த எண்ணெய் பட்டு அந்த மேலே இருக்கிற அந்த கிளாஸ் லிட் வந்து உங்களுக்கு ஃபைபர் லிட் தான், அது வந்து கொஞ்சம் அழுக்கான மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு டெய்லி நீங்கள் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க நீட்டாக எப்போவும் அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நீட்டான கிச்சன் எப்போவுமே இருக்கிறது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.